புத்தக திருவிழா எனும் இந்த அறிவு திருவிழாவை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்ற அனைத்து பெருமக்கள், மாவட்ட நிர்வாகத்தினர், துணை நிற்கின்ற சகோதரர்கள் அத்தனை பேரையும் நான் பணிவுடன் வணங்கி மகிழ்கிறேன். எங்களுக்கு வரவேற்புரை நல்கிய அருமைக்குரிய சகோதரர் அவர்களே, பேசலாம், இதயத்துக்குள் நுழையலாம், ஆனால் ஒட்டுமொத்த ஒரு உள்ளத்தையுமே உலுக்கி எடுத்துவிட்ட மிக அற்புதமான எழுத்தாளர், கவிஞர், என் பெருமதிப்பிற்குரிய ஐயா அறிவுமதி அவர்களே, தன்னுடைய நகைச்சுவையாலும் நல்ல சிந்தனையாலும் தமிழகத்தில் நல் உணர்வுகளை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய, இன்னும் சொல்லப்போனா பல பேச்சாளர்களுக்கு உணவு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய அருமை சகோதரர் ஞானசம்பந்தன் அவர்களே, அவர் அணியை சார்ந்த பெருமக்களே, என் முன்னே வீட்டிருக்கின்ற அறிவார்ந்த அவையோரே, அனைவருக்கும் என் பணிவின் வணக்கம். நான் சொன்னது உண்மை தம்பி. ஏனென்றால் சுகப்பிரசவம் பண்ணுவது ஞானசம்பந்தன், பேர் வைக்க வருவது பல பேர். அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது என்பதால் சொன்னேன். உண்மையாக ஐயா அறிவுமதி அவர்கள் அந்த கதையை சொன்னதோடு நாங்க மேடையிலிருந்து கீழே இறங்கி இருக்கணும். ஒரு நாம் எதையுமே புகழ்ச்சிக்காக சொல்லுபவன் இல்லை, அது அறிவுமதிக்கு தெரியும். அவர் பேசுகிற போது என்ன அறியாம கண்ணீர் துளிர்க்கிறது. சிரிக்க வைக்க பேசலாம், அது ஒரு பேராற்றல், சிந்தனையோடு கூடிய சிரிப்பு. ஆனால் உள்ளே எதிரே இருக்கிறவர்களுடைய நெஞ்சை தொட்டு கண்களில் கண்ணீரை வரவழைக்கக்கூடிய அளவிற்கு ஒரு எழுத்து இருக்கிறது என்றால் நீங்கள் நீடூழி வாழ வேண்டும். ரொம்ப அருமையா சொன்னார். நான் பேச்ச தொடங்குறதுக்கு முன்னால ஒரு பணிவான வேண்டுகோள். இங்கு நிறைய மாணவர்கள் வந்திருக்கிறீர்கள், பெற்றோர்கள் வந்திருக்கிறீர்கள். இது புத்தக திருவிழா. நம்முடைய குழந்தைகளுக்கெல்லாம் இப்போது மிக சிறப்பாக நாம் பிறந்த நாள் விழா கொண்டாடுகிறோம். அதற்கு உரிய பாட்டை கவிஞர் தந்தார். நாம் எப்படி கொண்டாடுகிறோம்? பிறந்த நாள் விழாவின் போது குழந்தைகளுக்கு இனிப்பு வாங்கி கொடுக்கிறோம், புத்தாடை வாங்கி கொடுக்கிறோம் இல்லையா? இனி வருகிற பிறந்த நாளின் போது தயவு செய்து 2 நல்ல புத்தகங்கள் வாங்குங்கள். ஒரு புத்தகம் உங்கள் வீட்டில் இருக்கட்டும். ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு நூலகம் இருக்க வேண்டும். ஒரு புத்தகம் உங்கள் குழந்தைக்காக உங்கள் வீட்டு நூலகத்திற்கு, இன்னொரு புத்தகத்தை உங்கள் குழந்தை படிக்கிற பள்ளிக்கூடத்திற்கு கொடுங்கள். 1000 குழந்தைகள் படித்தால் ஓராண்டில் 1000 புத்தகங்கள் வந்துவிடும். ஆளும் வளரணும், அறிவும் வளரணும். அதுதான்டா வளர்ச்சி என்றுதானே பட்டுக்கோட்டை பாடினார். நீங்கள் தயவு செய்து, இது முடியாததல்ல, இந்த ஆண்டிலிருந்து அதை செய்வீர்கள் என்பதை பணிவான வேண்டுகோளாக உங்கள் முன் வைக்கிறேன். தமிழன் எத்தகையவன் என்பதை அறிவுமதி அற்புதமாக படம் பிடித்து காட்டினார். எப்படி சிந்திச்சிருக்கிறாங்க பாருங்க. இப்போ கீரி என்பது ஒரு ஊர்வன, ஆனா அதை சொல்லுகிற போது என்ன சொல்லுவாங்க தெரியுமா? கீரி பிள்ளை. கிளி என்பது ஒரு பறவை, ஆனால் அதை சொல்லுகிற போது தமிழர் என்ன சொல்லுவார்கள்? கிளி பிள்ளை. தென்னங்கண்ட என்ன சொல்லுவாங்க தெரியுமா? தென்னம் பிள்ளை. ஒரு மரமாக இருந்தாலும் சரி, பறவையாக இருந்தாலும் சரி, ஊர்ந்து செல்லும் உயிராக இருந்தாலும் சரி, பிள்ளை என்று பார்க்க தெரிந்த உயரிய பண்பு நம் தமிழனுடைய பண்பு என்பதை மறந்து விடாதீர்கள். என் பேச்சுக்கு அடியெடுத்து கொடுத்தது நீங்க தான் தம்பி. உங்க பட்டிமன்றத்தை ஆவலோடு காத்திருக்காங்கன்னு தெரியும் இல்லையா? நானும் ஒரு பட்டிமன்ற பேச்சாளன் இல்ல தம்பி. அதனால நான் நீண்ட நேரம் எடுத்துக்கொள்ள மாட்டேன் என்ற உறுதியை மட்டும் நான் முதலாவதாகவே சொல்லிவிடுகிறேன் இல்லையா? ஏன்னா இத்தனை மணிக்கு முடிக்கணும், நேரம் கிடைத்தது. பாரதி சொன்னான், பிறர் பங்கை திருடுதல் வேண்டாம். அந்த வேலையை நான் செய்ய மாட்டேன் என்பதை முதல்லையே சொல்லிவிடுகிறேன்.
பெரியவர்களே, நான் இப்போ முழு பாடலையும் சொல்ல நேரம் இல்லை. புறநானூற்றிலிருந்து தானே தொடங்கினார். புறநானூற்றில் தானே அவர் சொல்லிக் கொடுத்தார், செல்வத்து பயனே ஈதல் துய்ப்போம் எனினே தப்புன பலவே. செல்வம் உன்னிடத்தில் இருக்கிறதா, அதை பிறருக்கு கொடுத்து பங்கிட்டு நீ வாழ வேண்டும் இல்லையா? தாளாற்றி தந்த பொருளெல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தல் பொருட்டு. பசி என்பதே இந்த மண்ணில் இருக்கக்கூடாது என்று கருதியவர்கள் தமிழர்கள். அதனால்தான் நீங்க வேற உலகத்துல வேற எந்த இலக்கியமும் இதை சொன்னதில்லை. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்று பசியை தீர்ப்பதற்காக அமுத சுரபி, இது கற்பனை பாத்திரம் தான். இப்படி ஒரு கற்பனை பாத்திரத்தை உருவாக்கி அதை பிறர் நலம் பேணுகிற ஒரு பெண்ணின் கையில் கொடுத்து உலகத்து உயிர்களெல்லாம் பசியில்லாமல் வாழ வேண்டும் என்று கருதிய ஒப்புயர்வற்ற சமுதாயம் நம்முடைய தமிழ் சமுதாயம் என்பதில் நமக்கு பெருமை இருக்கிறதல்லவா? நான் நேற்றையும் இன்றையும் சேர்த்து சொல்லுகிறேன். வறுமை என்பது இன்று இல்லாமல் போய்விட்டதா? எப்படி இருக்கிறது? கி ராஜநாராயணன் என்ற அற்புதமான கரிசல் வித்தகர், அவர் ஒரு அருமையான சிறுகதை எழுதியிருப்பார். பூவை பெரும்பாலோர் படித்திருக்கலாம். குமுதம் என்ற இதழில் இந்த கதை வெளிவந்தது. ஒரு அற்புதமான சிறுகதை. கரிசல் மண்ணை பற்றித்தான் ராஜநாராயணன் எழுதுவார். அவருடைய ஊர் இடைச்செவ்வல். அங்கு நிறைய நிலங்களை வைத்திருக்கக்கூடிய ஒரு நிலச்சுவான்தார் பண்ணையார். அவருடைய வீட்டில் உழவுக்கும் வண்டி இழுப்பதற்கும் நிறைய மாடுகள் உண்டு. இந்த மாடுகளை மேய்ப்பதற்கு ஒரு சிறுவன் வந்து சேர்ந்திருக்கிறான். அப்பா அம்மா யாருன்னு தெரியாது. அவனுக்கு அடைக்கலம் கொடுத்து இந்த குடும்பம் அவனை பேணுகிறது. அவன் வேலை மாடுகளை பராமரிப்பது. இரவு வேளையில் மாட்டு தொழுவிலேயே படுத்துக் கொள்ள வேண்டியது. தீபாவளிக்கு மட்டும் அவனுக்கு புத்தாடை கிடைக்கும். 3 வேளை உணவு, அதுவும் ஓரளவுக்கு கிடைக்கும். அதே வீட்டில் இன்னொரு ஏழை பெண் வீட்டு வேலை செய்வதற்கு இருக்கிறாள். அவளுக்கும் அப்பா அம்மா யார் என்று தெரியாது. அனாதையாக இந்த வீட்டில் வந்தவளை பணி செய்வதற்காக வைத்திருக்கிறார்கள். மாதம் ஒரு முறை தவறாமல் என்ன நடக்கும் என்றால் அவள் தலை மொட்டையடிக்கப்படும். ஏனென்றால் நீள கூந்தல் இருந்தால் எண்ணெய் செலவாகிவிடும். அதற்காக இந்த ரெண்டும் வளர்ந்து ஏறக்குறைய பருவ வயதை அடைந்து விட்டன. அந்த பண்ணையார் நினைக்கிறார், நமக்கு வேலைக்காரர்கள் தேவை. இப்போ இந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா மனைவியோடு வெளியில போயிடுவான். இந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைத்தா புருஷனோடு வெளியில போயிடும். இந்த ரெண்டுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டா நிரந்தரமாக நம்ம வீட்டிற்கு அடிமை வேலை செய்வதற்கு கிடைப்பார்கள் அல்லவா? எனவே இருவருக்கும் திருமணம் என்று முடிவு செய்து விட்டார். இந்த கதை தொடங்குவது அந்த திருமண நிகழ்ச்சியினுடைய ஆரம்பத்துல தான். ஊரே பாராட்டுது, இப்படி ஒரு புண்ணியவான் உண்டா? யாரோ 2 பேருக்கு திருமணம் சொந்த செலவில் செய்து வைக்கிறாரே என்று ஊர் பாராட்டுகிறது. இன்றைக்கு தங்கமூர்த்தி எழுதினார், இது அகழ்வாரை தாங்கும் நிலம் அல்ல, புகழ்வாரை தாங்கும் நிலம். ரொம்ப உள்ள போகக்கூடாது. அதனால இன்றைக்கு புகழ்வதற்கு 1000 பேர் வருவார்கள் அல்லவா? வசதி படைத்தவர். திடீரென்று ஒரு பெண் ஒரு குரல் கொடுக்கிறாள். கல்யாண பெண் மயங்கி விழுந்துட்டா. அவ்வளவுதான். நம்ம ஊர்ல அந்த கண் காது மூக்கு வைக்கிறதுக்கு குறைச்சலே இல்லை. பெரும்பாலும் இந்த மசக்கை காலத்துல பெண்களுக்கு மயக்கம் வரலாம். ஒரு ஆள் சொல்றார், எனக்கு அப்பவே தெரியும் இது காடு மேடா சுத்தும் போதே ஏடா கூடமா ஏதாவது நடக்குங்கிறது எனக்கு தெரியும். உடனே எல்லோரும் அதை பற்றி பெரிதாக பேசுகிறார்கள். அந்த பெண்ணினுடைய ஒழுக்கம் கேள்விக்குறியாக்கப்படுகிறது. கொஞ்ச நேரம் கழித்து ஒரு வயதான மூதாட்டி வந்து சொல்றா, அடே ஒண்ணு இல்லப்பா, அது சாதாரண மயக்கம்தான். ஏன் மயங்கிச்சு தெரியுமா? அது பிறந்த பிறப்பில என்றைக்காவது பூவை பார்த்திருக்குதா? இன்றைக்கு கழுத்து நிறைய மாலையை போட்டு தலையில ஒரு கூட பூவையும் வைத்தா அந்த பூ வாசனைக்கு மயக்கம் வராம என்ன பண்ணும்? ராஜநாராயண் கதையை முடிக்கிறார். திருமண அந்த இதில் உட்கார்ந்த அத்தனை பேரும் கொல் என்று சிரித்தார்கள். எனக்கு சிரிப்பு வரவில்லை. இந்த கதையில என்ன சொல்றார் பாத்தீங்களா?
இந்த நாட்டில் பூ என்பது சாதாரணமான ஒன்று. ஆனால் இன்றும் பல பெண்களுக்கு 2 வேளை நேரத்தில் தான் கிடைக்கிறது. ஒன்று திருமணத்தின் போது, இன்னொன்று போகும்போது. இதுதான் இந்த நாட்டினுடைய வாழ்க்கை என்றால் ஏழ்மையை எப்படி சித்தரித்து காட்டுகிறார். ஒன்று ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், நாம உயர்ந்த விழுமியங்களை பேசுகிறோம், அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனால் பொருள் என்பது வாழ்க்கையில் பலவற்றை தீர்மானிக்கிறது. இன்று ஒரு இளைஞன் எழுதினான், கண்ணகி பெண்ணே கண்ணகி பெண்ணே கர்வம் கொள்ளாதே, மாநாய்க்கன் வீட்டில் மாதவி பிறந்திருந்தாலும் மதுரை எரிந்திருக்கும். உள்ள என்ன இருக்கிறதுன்னு தெரியுது இல்லையா? இப்ப அதற்கு நான் இன்றைக்குள்ள இலக்கியத்திலிருந்து சான்று சொல்லுகிறேன். தமிழில் மிக அதிக விமர்சனத்துக்குள்ளான கதைகள் என்று சில உண்டு. அதுல ஒன்று புதுமைப்பித்தனுடைய பொன்னகரம். மிக அதிகமான விமர்சனங்களை தாங்கிய ஒரு சிறுகதை. கதை என்ன? சென்னையில் சாதாரணமான ஏழைகள் வாழுகிற பகுதியில் ஒரு குதிரை வண்டி ஓட்டுகிற ஒரு மனிதன். அவனுடைய மனைவிக்கு பெயர் அம்மாளு. ஏழையாக பிறந்தாலும் கண்ணுக்கு கொஞ்சம் லட்சணமா இருப்பா. கணவனை தவிர வேறு யாரையும் நிமிர்ந்து பார்க்காதவள் அம்மாளு. அந்த தெருவிலேயே ஒரு வஸ்தாது இருக்கிறார், ஒரு பேட்ட ரவுடி. அவளுக்கு அம்மாளின் மீது ஒரு கண். ஆனால் அதற்கெல்லாம் அம்மாளு இடம் கொடுக்கிறவள் அல்ல. சில நாள் கழிகிறது. கணவனுக்கு டைபாய்டு காய்ச்சல். இப்போது அவனால் வண்டி ஓட்ட முடியாது. மருத்துவர் சொல்லுகிறார், உன்னுடைய கணவனுக்கு இன்ன தர வேண்டும், சத்துள்ள உணவு வேண்டும், பால் கெஞ்சு கொடுக்க வேண்டும், அவனுக்கு நீ மருந்து வாங்கி தர வேண்டும். புதுமைப்பித்தன் எழுதுகிறார், அடுத்த நாள் அம்மாளு ஒரு மாலை மங்கி இரவு வருகிற நேரத்தில் குழாயடியில் தண்ணீர் எடுக்க போகிறாள். எப்போதும் பார்ப்பது போல அந்த வஸ்தாது பார்க்கிறான். இருவரும் இருளில் மறைகிறார்கள். கற்பு கற்பு என்று கதைக்கிறீர்களே, இதுதான் ஐயா பொன்னகரம். சாட்டையால் அடிச்சது மாதிரி இல்லையா? கற்பு கற்பு என்று கதைக்கிறீர்களே, இதுதான் ஐயா பொன்னகரம். இந்த கதைக்காக மிக கடுமையாக புதுமைப்பித்தன் தாக்கப்பட்டார். இப்ப நமக்கு தோணும் இப்படி எழுதலாமா என்று. ஆனால் நிகழ்கால அந்த நிலைமைகளை பார்த்தால்தான் எது உண்மை என்பது புரியும். நம்ம ஊர்ல தானே சொல்லி கொடுத்தாங்க, பசி வந்திட 10 பறந்து போம். அதுல முதல்ல இருக்கிறது என்ன தெரியுமா? மானம். பசி வந்திட 10 பறந்து போம் என்றால் அதில் முதலில் வருவது மானம். அதனால்தான் பசித்த வயிற்றுக்கு யார் உணவு தருகிறார்களோ அவர்களெல்லாம் தெய்வங்கள் என்று சொல்லப்படுபவர்கள். டால்ஸ்டாய் ஒரு அருமையான சிறுகதை எழுதியிருப்பார். எந்த மொழியில் இருந்தால் என்ன, நல்ல கதைகளை சொல்லலாம் இல்லையா? மாஸ்கோ நகரத்தில் ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாளி, மார்டின் என்று அவனுக்கு பெயர். 70 வயது இருக்கும். செருப்பு தைப்பதுதான் அவனுடைய தொழில். அவன் இறை பக்தி உடையவன். ஆனால் தேவாலயத்திற்கு சென்று வழிபாடு செய்வதில்லை. மாலை 6 மணி வரை செருப்பு தைப்பான். அவனுடைய தொழிலில் அவன் மிக தேர்ந்தவன். எனவே அவருக்கு வாய்ப்புக்கு பஞ்சமே இல்லை. அந்த தெருவில் அவர் மீது பலருக்கும் மரியாதை, மிக நல்லவர் என்பதால். அதன் பிறகு பைபிள் படிப்பார். படித்து முடித்துவிட்டு தூங்க சென்று விடுவார். ஒரு நாள் அதே போன்று அவர் பைபிள் படிக்கிற போது அதை மூடி வைத்ததும் ஒரு குரல் கேட்கிறது, மார்டின், நாளை நான் உன் வீட்டிற்கு வரப்போகிறேன். மார்டினுக்கு யார் என்று தெரியல. அந்த குரல் மறுபடியும் கேட்கிறது, மார்டின், நான் இறைவன் பேசுகிறேன். நாளை நான் உன் வீட்டிற்கு வரப்போகிறேன். என்னை வரவேற்க காத்திரு. மார்டினுக்கு ஏகப்பட்ட மகிழ்ச்சி. இறைவன் நம்மை தேடி வருகிறாரா? தூக்கம் வருமா? இரவு வராதல்லவா? காலையில் 5 மணிக்கே எழுந்து சூடாக தேநீர் 2 கோப்பை தயார் செய்கிறார். ஒன்று கடவுளுக்கு, அவரோடு உட்கார்ந்து நானும் அருந்துவதற்கு. அவர் வீட்டில் இருந்த இனிப்பு கேக்கு துண்டுகளை எடுத்து வைத்து காத்திருக்கிறார்.
காலை 6 மணி. நம்முடைய ஊர்களில் எல்லாம் துப்புரவு தொழிலாளர்கள் இருப்பதைப் போல மாஸ்கோவில் இந்த பனி மூடி இருக்கும். அதை அகற்றுவது அந்த தொழிலாளர்களுடைய பணி. அப்படி அகற்றுகிற அந்த தொழிலாளியினுடைய பெயர் ஸ்டீஃபன். அவன் மார்ட்டினுடைய வீட்டிற்கு முன்னால் நின்று கிடுகிடுகிடு என்று நடுங்கிக் கொண்டிருக்கிறான். மார்ட்டின் அதை பார்த்ததும், ஸ்டீஃபா உள்ளே வா, ஏன் நடுங்குகிறாய்? அவன் தாழ்ந்த குரலில் சொன்னான், நேற்று இரவு நானும் என் மனைவியும் எதுவும் சாப்பிடவில்லை, சாப்பிடுவதற்கு எதுவும் இல்லை. இன்று காலையில் பணிக்கு வந்தேன், என்னால் இந்த குளிரை தாங்க முடியவில்லை, உள்ளே வா உள்ளே வா என்று அழைத்து இறைவனுக்காக வைத்திருக்கிற அந்த கேக்கையும் தேநீரையும் கொடுக்கிறான். குடித்து முடித்ததும் ஸ்டீஃபன் ஏக்கத்தோடு பார்க்கிறான், என்ன இன்னும் கொஞ்சம் வேண்டும். தனக்காக வைத்திருக்கக்கூடிய தேநீரையும் கொடுக்கிறான். இறைவன் உன்னை நன்றாக வைத்திருக்கட்டும் என்று சொல்லி ஸ்டீஃபன் போய்விடுகிறான். இப்போது ஒரு சுவையான சமையலை மார்ட்டின் தயாரிக்கிறார். இறைவன் வந்ததும் நல்ல உணவு தர வேண்டும். ஒரு 12:30 மணி. வீட்டிற்கு வெளியே ஒரு குழந்தையினுடைய அழுகை சத்தம் கேட்கிறது. யார் என்று பார்த்தால் ஒரு இளம்பெண் கையில் ஒரு வயது குழந்தை அழுகிறது. மார்ட்டினால் தாங்க முடியல. அம்மா உள்ளே வா, ஏன் இந்த குழந்தை அழுகிறது? பசியினால். யார் நீ? ஐயா, என்னுடைய கணவன் யுத்தத்துக்கு போய்விட்டார். நான் வீட்டில் இருப்பதையெல்லாம் விற்று தின்றேன், இப்போது ஏதும் இல்லை, போவதற்கு வழி இல்லாமல் நிற்கிறேன். மார்ட்டினால தாங்க முடியல. குழந்தையை என் கையில கொடு என்று அதற்கு கொஞ்சம் பாலை கொடுத்து இறைவனுக்கு வைத்திருக்கக்கூடிய உணவை அந்த பெண்ணுக்கு கொடுக்கிறார். கொடுத்த பிறகு ஒரு பணமுடிப்பை கொடுக்கிறார். நான் இறந்த பிறகு அதற்கு பயன்படக்கூடிய நான் சேமித்த பணம், இறந்த பிறகு எனக்கு பயன்படுவதை விட உயிரோடு இருக்கிற உனக்கு இது அதிக பயன்படும். ஒரு தந்தை தந்ததை போல பெற்றுக்கொள். அவ கண்ணீரோடு வாங்குகிறா. இந்த தெருவில் ஒரு சீமாட்டி இருக்கிறா. மார்ட்டின் தாத்தா அனுப்புனார்னு சொன்னா உன்னை வேலைக்கு எடுத்துக்குவா. இறைவன் வரல. மாலை 4 மணி. வெளியில ஒரு சத்தம், யாரோ அடிக்கிற மாதிரி கேட்கிறது. மார்ட்டின் வெளியே போகிறார். ஆப்பிள் விற்கக்கூடிய ஒரு பாட்டி ஒரு சிறுவனை அடிக்க போகிறா. மார்ட்டின் தடுக்கிறான். குழந்தைகளை அடிக்க கூடாதும்மா. ஒன்று இல்லை, நான் தண்ணீர் இதை வைத்துவிட்டு சற்று என்னுடைய களைப்பை ஆற்றினேன். இவன் திருடி கொண்டு ஓடுகிறான். கேட்டா கொடுத்துருக்க மாட்டேனா? இந்த பையன் சொல்றான், பசிச்சு பாட்டி, உனக்கு யார் இருக்கா? யாரும் இல்லை, எனக்கும் யாரும் இல்லை, ஏன் வீட்டுக்கு வா. அந்த பையன் சொல்லுகிறான், சரி பாட்டி, ஒரு ஒப்பந்தம், கூடையை நான் சுமக்கிறேன், நீ ஆப்பிள் ஆப்பிள் என்று சொன்னால் மட்டும் போதும், வா. எனக்கும் ஒரு பேரன் கிடைத்தான். போய்விட்டார்கள். இறைவன் வரவே இல்லை. மார்ட்டினுக்கு ரொம்ப வருத்தம். இறைவன் ஏமாற்றி விட்டாரே என்று, இனி நான் பைபிள் எல்லாம் படிக்க மாட்டேன் என்று தள்ளிவிட்டு சோர்வாக இருக்கிறான். வீட்டினுடைய இருண்ட மூலையில் ஒரு ஒளி தோன்றுகிறது. அதில் யார் தெரிகிறார் என்றால், காலையில் பார்த்த ஸ்டீஃபன். அந்த குரல் கேட்கிறது, மார்ட்டின், நான் குளிரில் நடுங்கிக் கொண்டிருந்தேன், நீ எனக்கு சுவையான தேநீர் தந்து என் குளிரை அகற்றினாய். இரண்டாவது அந்த குழந்தையும் அந்த பெண்ணும். அந்த குரல் கேட்கிறது, நான் பசியோடு இருந்தேன், நீ எனக்கு உணவு தந்து பசியை அகற்றினாய். மூன்றாவதாக அந்த பாட்டியும் அந்த பையனும், நாங்கள் அன்புக்கு ஏங்கிக் கொண்டிருந்தோம், அன்பு என்றால் என்னவென்று நீ கற்றுத் தந்தாய். மார்ட்டின், நான் ஒரு முறை அல்ல, இருமுறை அல்ல, 3 முறை உன் வீட்டிற்கு வந்தேன். 3 முறையும் நீ என்னை அன்பாக வரவேற்றாய். நீ என் அன்புக்குரிய மகன் என்று டால்ஸ்டாய் இந்த கதையை முடிக்கிறார். இந்த கதைக்கு தலைப்பு இறைவன் வருகிறார். இதைத்தான் ஐயா நம்ம திருமூலர் சொன்னார். இதைத்தான் ஐயா சொன்னார். திருமூலர் டால்ஸ்டாய்க்கும் முந்தினவர் என்பதை மறந்து விடாதீர்கள். நடமாட கோயில் நம்பர்க்கு ஒன்றியின் படமாடும் கோயில் பகவர்க்கங்கு ஆமே என்று சொன்னது நம்முடைய திருமூலர். ஒத்த சிந்தனையாளர்கள், சமூகத்தின் மீது அக்கறை உடையவர்கள், ஒரே மாதிரிதான் சிந்திப்பார்கள் என்பதற்காக. தம்பி, உங்களை புகழ்வதற்காக சொல்லலப்பா, உங்க நகைச்சுவை எனக்கு பிடிக்கும். என் முன்னால இருக்கிறாருங்கிறதுக்காக சொல்லல.
எங்க மதுரையில நானும் அவரும் ஒரே ஊர்க்காரர்கள் என்பதற்காகவும் சொல்லல, தம்பிக்கு தெரியும், தேவையில்லாம யாரையும் புகழ்வதில்லை. ஒரு நகைச்சுவை என்பது சிரிக்கணும் ஐயா, கெக்கே பிக்கே சிரிப்பா இருக்கக்கூடாது இல்லையா? ஒரு நகைச்சுவை என்பது சிரிக்கணும், சிரித்த பிறகு ஒரு சிந்தனையை தூண்டுமானால் அதன் பெயர்தான் நகைச்சுவை. ஞானசம்பந்தனிடமிருந்து வருவதெல்லாம் அத்தகைய நகைச்சுவை என்பதில் ஒரு பட்டிமன்ற பேச்சாளர் என்ற முறையில் எனக்கு பெருமை உண்டு தம்பி. இப்போ நீங்க வந்ததுனால நான் சொல்றேன், நான் ஒன்னும் நகைச்சுவை பேச்சாளன் அல்ல, ஆனா நகைச்சுவையை நல்லா சுவைக்கக்கூடியவன். இப்போ தம்பி செல்லக்கண்ணன் இருக்கிறாரு, எங்க 2 பேருக்கு என்ன பெருமை தெரியுமா? ஒரு அற்புதமான வள்ளல் எங்க ஊர்ல தோன்றினார். நாகர்கோயில் சுடலமுத்து பிள்ளை கிருஷ்ணன். இப்படி சொன்னா தெரியாது, என்எஸ்கே என்ன தெரியுதா? அந்த எண் என்பது நாகர்கோயில். நகைச்சுவை எப்படி இருக்க வேண்டும் என்பதை அவர் சொல்லி தந்தார். ஒரு படம் எப்போதுமே அந்த ஒரு அவரும் அவருடைய மனைவி டி.ஏ. மதுரமும் தான் ஜோடியா நடிப்பாங்க, அப்படித்தானே ஐயா? அந்த படத்துல அவர் ஜமீன்தார், பெரிய ஹால்ல ஆடம்பரமான இருக்கையில வந்து கால் மேல் கால் போட்டிருப்பார், ஒரு பெரிய அங்கவஸ்திரம். கவா உங்க மனைவி வந்து கைகட்டி நிற்பாங்க, கூப்பிட்டீங்களா? ஆமா, நமக்கு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆச்சு? 15 வருஷம் ஆச்சுங்க. பிள்ளை குட்டி இருக்கா? இல்லைங்க. அதனால நான் முடிவு பண்ணிட்டேன், அடுத்த கல்யாணம் வேண்டாங்க, நீங்க எனக்கு பிள்ளை, நான் உங்களுக்கு பிள்ளை, இந்த கதையெல்லாம் விடாத. இதில் ஒரு தொட்டில் கட்டி என்ன தூக்கி அதில் போட்டு நீ தாலாட்டு பாட முடியுமா? இல்லை ஒன்றை இடுப்பில் வச்சுட்டு நான் வெளியில் போக முடியுமா? நான் கணவன், நீ மனைவி தான். தப்பாரு, நல்ல மனைவி யார் தெரியுமா? முக்கியமாக கற்புள்ள மனைவி யார் தெரியுமா? யாருங்க? கணவன் சொன்னதை அப்படியே கேட்குறவா. அடுத்த கல்யாணம் நீ சம்மதிக்கணும். சம்மதிக்கலைன்னா நான் தான் சொன்னேன், என் மனசு ரொம்ப வருத்தப்படும். உன் கற்பை நிரூபிக்கிறதுக்கு இப்போ ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அதனால அடுத்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கணும். சம்மதிக்கலைன்னா ரொம்ப வருத்தப்படுவேன். அந்த அம்மா ஒரு நிமிஷம் அமைதியாக இருப்பாங்க. அப்போ அடுத்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கலைன்னா ரொம்ப வருத்தப்படுவீங்க. ஆமாம், சரிங்க, சம்மதிக்கிறேன். உனக்கு என்ன வேணும்? எஸ்டேட் வேணுமா, பங்களா வேணுமா, கார் வேணுமா? எடுத்துக்கோ. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், ஒரே ஒரு கண்டிஷன் தான். சொல்லு, நிறைவேற்றிடுறேன். ஒரு கண்டிஷன் என்ன தெரியுமா? மாப்பிள்ளை மட்டும் உங்களை மாதிரி இல்லாம புத்திசாலி பையனா பாருங்க. என்எஸ்கே ஆடி போயிடுவார். நீ 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 என்ன சொல்ற? ஆமாங்க, நமக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லி என்ன 2ஆம் கல்யாணம் பண்ண சொல்றீங்க? நானும் கும்பிட்டு கும்பிட்டு சொல்லி பார்க்கிறேன், வேண்டாங்க வேண்டாங்கன்னு. உங்க மனசு புண்படுங்கிறீங்க. எதுக்குங்க? நல்ல பையனா பாருங்க. என்எஸ்கே என்ன பண்ணுவார் தெரியுமா? தோல்ல போட்டிருக்கிற அங்கவஸ்திரத்தை எடுத்து தலையில போட்டுட்டு உள்ள போயிடுவார். ஆண்மகனே, 2ஆம் திருமணம் நீ செய்யலாம் என்றால் அதே ஆயுதத்தை யார் கையில் எடுக்கலாம் தெரியுமா? உன் மனைவியும். எடுத்தால் துண்டு தோல்ல இருக்காதுப்பா, தலைக்கு வந்துவிடும் என்று சொன்னாரே. இந்த திரைப்படம் 70 ஆண்டுகளுக்கு மேலாயிட்டுங்க. இதை சொல்லுகிற போது சிரிக்கிறோம், ஆனா வெறும் சிரிப்பா? இது வெறும் சிரிப்பா? இல்லை அல்லவா? இதுக்கு மேல நான் ஞானசம்பந்தனை சொல்ல வேண்டாம் இல்லையா? அந்த மாதிரி சிரிக்க வைக்கக்கூடிய தன்மை இது நீண்ட நாள் நீங்க செய்யணும் தம்பி. உங்க குழுவினருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த பாராட்டுக்கள். இப்போ உலகத்தில் உள்ள சிந்தனையாளர்கள் எல்லாம் ஒரே மாதிரி தான் சிந்திக்கிறாங்க. நான் 8:30க்கு மேல பேச மாட்டேன்ப்பா. பசி எப்படி உருவாக்கும்? ஏன்னா ராமகிருஷ்ணர் அவங்க வித்தியாலயத்திலிருந்து வந்திருக்காங்க. சுவாமி விவேகானந்தர் எத்தகைய ஆற்றல் வாய்ந்த மனிதர் என்பது நமக்கு தெரியும். அவர் ஒரு முறை ஆழ்வார் சமஸ்தானத்துக்கு போயிருக்கிறார். ஆழ்வார் சமஸ்தானத்து அந்த அரசர் சுவாமி விவேகானந்தர் மீது மிகப்பெரிய பற்றுடையவர். நேராக அரண்மனைக்கு போகல, ஒரு சத்திரத்துல, ஏன்னா கொஞ்சம் நடந்து வந்த களைப்பு, சத்திரத்துல தங்கி இருக்கிறார். அந்த ஊரில் உள்ள மெத்த படித்தவர்கள் பல பேர் வந்தார்கள். அவரிடத்தில் வேதத்திலிருந்து உபநிஷதத்திலிருந்து எத்தனையோ கேள்விகள், எல்லாவற்றிற்கும் பதில் சொன்னார். அவர்கள் போய்விட்டார்கள். மாலை மறைகின்ற நேரம் ஒரு 7 மணி.
ஒரு சத்திரத்து தூணில் அப்படி சாய்ந்து சோர்வா உட்கார்ந்து இருக்கிறார் சுவாமிஜி. ஐயா என்று ஒரு குரல் கேட்கிறது. கண் விழித்து பார்க்கிறார். ஒரு ஏழை கையை இப்படி கட்டிட்டு நிற்கிறான். என்னப்பான்னார். ஐயா, நான் இதோ தெரிகிறதே ஆலமரம், அந்த ஆலமரத்தடியில் இருந்து செருப்பு தைக்கிறவன். நான் காலையிலிருந்து உங்களை பார்த்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் மிகப்பெரிய செய்திகளை எல்லாம் சொல்லுகிறீர்கள். எனக்கு அது ஒன்றும் புரியலையா. ஒன்றே ஒன்று மட்டும் தெரிகிறது, நீங்கள் காலையிலிருந்து சாப்பிடல. நான் தாழ்ந்த ஜாதி இல்லையா, நானே சப்பாத்தி செய்து தந்துடுவேன். இப்போ நான் கோதுமை மாவு வச்சிருக்கிறேன், எண்ணெய் இருக்கு, உருளைக்கிழங்கு இருக்கு, தீ மூட்டி தருகிறேன். நீங்க 4 சப்பாத்தி செய்து சாப்பிட்டா இந்த ஏழை மகிழ்ச்சி அடைவான். சாப்பிடுவீர்களா ஐயான்னார். எதற்கும் கலங்காத அந்த ஞான சிங்கம் கண்ணீர் விட்டார். அவர் சொன்னார், நீயா தாழ்ந்தவன்? உன் குரலில் நான் யாரை கேட்கிறேன் தெரியுமா? என் தாய் புவனேஸ்வரி தேவியை. நான் சிறு வயதில் விளையாடி திரிவேன், உண்ணாமல் சாப்பிட்டு விட்டு போப்பா என்று சொல்லுகிற என் தாயின் குரலை இத்தனை ஆண்டுகள் கழித்து நான் உன்னிடத்தில் கேட்கிறேன். நீ எனக்கு சப்பாத்தி செய்து கொடு. உன் கையினால் இருந்து வாங்கி உண்டால் அது எனக்கு காசி விஸ்வநாதர் கோயில் பிரசாதத்தை விட மிக புனிதமானது கொடு என்று வாங்கினார் என்றால், பசி என்பது எல்லோரையும் ஆட்டி வைத்து விடுங்க. அதனால தமிழர்கள் நினைத்தார்கள், பசியில்லாத ஒரு சமூகம், இருப்பதை பங்கிட்டு வாழ்கிற ஒரு சமூகம். வேற எந்த நாட்டிலேயா இப்படி ஒரு பழமொழி இருக்கு? மருந்தாயினும் விருந்தோடு உண். அது மருந்தான், அதை கூட விருந்தோடு பங்கிட்டு கொடு என்று சொல்லுகின்ற விசால மனப்பான்மை நமக்கு இருந்தது. நமது பாரம்பரியத்தை நாம் பாதுகாப்போம், நமது பாரம்பரியத்தை நாம் பாதுகாப்போம். ஒரே ஒரு பணிவான வேண்டுகோள். நாங்கெல்லாம் தமிழாசிரியர்கள். இப்போ நம்ம வீட்டில் சோறு இருக்காப்பா? சோறு இருக்கா? ரைஸ் ரைஸ். இனி யாராவது ரைஸ்ன்னு கேட்டா அரிசியை கொட்டிருங்கம்மா. எங்க சோறு தமிழ் வீட்டில் கிடையாதா? ஐயா உண்மை. இன்னைக்கு மத்தியானம் தம்பி திருச்சியில் இறங்கி ஒரு உணவு விடுதியில் சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். எனக்கு எதிர்த்தாப்புல ஒரு அம்மா உட்கார்ந்துருக்காங்க. நான் குறை சொல்லல. பரிமாறிட்டு இருக்கிறவரை பார்த்து சொல்றாங்க, ஒயிட் சட்னி வை. நம்ம முனியம்மா வாயில தேங்காய் சட்னி வரமாட்டேங்குது. ஒயிட் சட்னின்னா நம்ம எங்க போயிட்டோம் ஐயா? ஏன் சொல்லக்கூடாதா? சோறுன்னு சொல்லக்கூடாதா? அதை விட அம்மா, நீங்க எல்லாம் மகாலட்சுமி மாதிரி இருக்கீங்க. பக்கத்து வீட்டு குழந்தை வந்து ஒரே நிமிஷத்துல உங்களை ஆண்டி ஆக்கிறது. ஆண்டி, அப்ப அவர் என்ன ஆண்டனாவா? ஏங்க நம்மகிட்ட உறவு சொற்கள் இல்லையா? நீங்க நினைச்சு பாருங்க. நாம கூடி வாழ்ந்த இனங்க. பெரியப்பான்னு சொல்லுவோம், சித்தப்பான்னு சொல்லுவோம், மாமான்னு சொல்லுவோம். எல்லாம் ஒரே உறவா? சித்தின்னு சொல்லுவோம், அத்தைன்னு சொல்லுவோம், மாமின்னு சொல்லுவோம், பெரியம்மான்னு சொல்லுவோம். நீங்க ஆண்டி ஆக்கிறீங்களே, அந்த ஆண்டி பழனி ஆண்டியா? எந்த ஆண்டி? அது அத்தையா மாமியோ? நாங்க அப்படித்தான் சொல்லுவோம். ஆண்டி இழுத்து அரைஞ்சா. தயவு செய்து தமிழ்நாட்டில் பணிவோடு சொல்லுகிறேன், தமிழ்நாட்டில் உறவு சொற்களை தமிழில் சொல்லுங்கள். நாம கூடி வாழ்ந்த இனங்க. அப்பாவுக்கு கொடுக்கிற மரியாதையை சித்தப்பாவுக்கும் கொடுப்போம். இங்க இருக்கிற பல பேரை கல்லூரியிலேயோ பள்ளியிலேயோ கொண்டு சேர்த்தது உங்க சித்தப்பாவா இருப்பாங்க. நான் உண்மையை சொல்றேன் தம்பி, என்னை 1வது வகுப்புல கொண்டு போய் வகுப்பில் அமர வைத்தது என்னுடைய சித்தப்பா இல்லையா? அப்பாவுக்கு நிகரானவர். அதே மாதிரிதான் எல்லா உறவும். அத்தைன்னா தாய்க்கு நிகரானவள். அதனால் இந்த தமிழ்நாட்டில் தயவு செய்து தமிழ் வாழ வேண்டும். அதைத்தான் அவர் சொன்னார். பாரதிதாசன் பாடினார், வீழ்ச்சி ஒரு தமிழகத்தில் எழுச்சி வேண்டும், விசையொடிந்த தேகத்தில் வன்மை வேண்டும், சூழ்ச்சிதனை வஞ்சகத்தை பொறாமை தன்னை தொகையாக எதிர் நிறுத்தி தூள் தூளாக்கும் கால் சிந்தை மரச்செயல்கள் மிகவும் வேண்டும், கடல் போல் செந்தமிழை பெருக்க வேண்டும். அவன்தான் உண்மையான தமிழ் கவிஞன். இதுல ஒரு சொல்லுல தமிழர்களுடைய பண்பை கொண்டு வந்திருக்கிறார். பார்த்தீர்களா? சூழ்ச்சி நேருக்கு நேரா செய்வதா? இல்லை அல்லவா? வஞ்சகம் நேருக்கு நேராக செய்வதா? ஆனால் சூழ்ச்சியாக இருந்தாலும் வஞ்சகமாக இருந்தாலும்
என் முதுகுக்கு பின்னால் செய்வதை தமிழன் சூழ்ச்சியால் வெல்ல மாட்டான், வஞ்சகத்தை வஞ்சகத்தால் வெல்ல மாட்டான். அத்தனையும் என் முன்னே எதிர் நிறுத்தி தூள்தூளாக்கும் காய்ச்சிந்தை மரச்செயல்கள் மிகவும் வேண்டும். அந்த எதிர் நிறுத்தி என்ற ஒற்றை சொல்லில் தமிழருடைய பண்பாட்டை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாரே, அவர்தான் பாவேந்தர். எனவே நமது செல்வம் பெரிது, அதை போற்றுவது நம் கடமை. நன்றி, வணக்கம்.